ரெண்டாவது அதுல தியரி பகுதின்னு கேட்கிறான். உந்தம் கனத்தாக்கு என்பவற்றை வரையறுக்க. உந்தம் என்ன சொல்லலாம் எங்களுக்கு? ஒரு பொருளின் திணிவை அட வேகத்தால் பெருக்க வரும் பெருக்கம் உந்தமாகும். உந்தம் ஒரு காவிக்கணியம். வேகத்தின் திசைதான் உந்தத்தின் திசையாக கொள்ளப்படும். அப்படி எல்லாம் சொல்லலாமா? இதான் சிறந்ததா? இந்த காவிக்கணியமே வரையறுக்கும் போது திசைன்னு சொல்றது நல்ல. ஒரு பொருளின் திணிவை அதன் வேகத்தால் பெருக்க வரும் பெருக்கம் உந்தமாகும். சரிதானே? அது ஒரு காவிக்கணியம். வேகத்தின் திசைதான் உந்தத்தின் திசையாக கொள்ளப்படும். கனத்தாக்கு ஒரு விஷய நேரத்தால பெருக்க வரும் பெருக்கம் தொழிற்படும் நேரத்தால. கனத்தாக்கு ஐ எஃப் இன்டு டி. ஒரு விசைய தொழிற்படும் நேரத்தால் பெருக்க வரும் பெருக்கம் தான் கனத்தாக்கு. அதுவும் ஒரு காவிக்கணியம். விசையின் திசைதான் கனத்தாக்கின் திசையாக கொள்ளப்படுது. ரைட். ரெண்டாவது உந்த காப்பு விதியை தருக. உந்த காப்பு விதி எப்படி சொல்ற? பொதுவா எப்படி சொல்ல உந்த காப்பு தத்துவம்? ரைட். புற விசைகள் தொழிற்படாத விடத்து தொகுதி ஒன்றின் மொத்த உந்தம் காப்படையும். புற விசைகள் தொழிற்படாத விடத்து தொகுதி ஒன்றின் மொத்த உந்தம் காப்படையும். அது இன்னொரு விதமா சொல்லலாம். அதை ஏதாவது ஒரு திசையில புற விசை தொழிற்படலாட்டி அத்திசையில் தொகுதியின் மொத்த உந்தம் காப்படையும். புறவிசையே இல்லாட்டி எப்படியும் காப்படையும். புறவிசை இருந்தும் காப்படையலாம். வேற அதாவது புறவிசைக்கு அல்ல விளையல் விசைக்கு செங்குத்தான திசையில ஏதாவது ஒரு திசையில் புறவிசை தொழிற்படாத விடத்து அத்திசையில் தொகுதியை மொத்த உந்தம் காப்படையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுவாக அந்த சென்னை சிறந்தது. புறவிசைகள் தொழிற்படாத விடத்து தொகுதியின் மொத்த உந்தம் காப்படையும். அது மொத்த உந்தம் மாறிலியாகும். ஒரு ஏயில் காட்டப்பட்டுள்ள வலி அடைக்கப்பட்ட பலூன் ஓவில் உள்ள வலியில் மிதக்கிறது. ஒரு பியில் பலூனில் கழுத்து திறக்கப்பட்ட பலூனுக்கு யாது நிகழும் என்பதை ஒரு ஏயில் உள்ள பலூனில் ஒப்பிட்டு விளக்குக. இப்படி ஒரு பலூன் மிதந்து கொண்டிருக்குதான். அப்படி மிதக்கணும்னு சொன்னா இதன் நிறையும் மீதான மேலுதைப்பும் சமனாயிக்கணுமே. இது கட்டப்பட்டிருக்கிற இலையால் இப்படி கட்டப்பட்டிருக்கிற ஆகிட நிறை எம்ஜி அதன் மீதான மேலுதைப்பு ரெண்டும் சமனாயிக்கணும். இப்ப திறக்கப்பட்ட வளமையா பலூனில் திறக்கப்பட்ட என்ன நடக்கும்? பலூனை ஊதி வாயை திறந்து விட்ட முதலாவது இதனோட வலி வெளியேறும். என இதனூடாக வலி வெளியேறும். இப்படி வலி வெளியேறும். வலி வெளியேற காரணம் என்ன? வலி வெளியேற காரணம் அது அமுக்கப்படுத்தப்பட்ட வலி. பலூன் அந்த இழுவைக்குட்படத்தக்கது. நான் பலூனை ஊதும் போது என்ன செய்யுது? அத வளிமண்டல அமுக்கத்தை விட உயர் அமுக்கத்துல வலிய அமுக்கப்படுத்திக் கொள்ளுது. அமுக்கப்படுத்தப்பட்ட வலி. ஆக இங்க அமுக்கம் உயர்வு, இங்க அமுக்கம் குறைவு. எனவே உயர் அமுக்கத்திலையும் தாள அமுக்கத்தை நோக்கி வலிப்பாய்ச்சல் நிகழும். அதனால வெளியேறு தானே. இப்ப வலி வெளியேறும் போது பாருங்க, வலி மீது இந்த பலூன் பலூனால வலி மீது வலி இயங்கும் திசையில வலி மீது ஒரு விசை தொழிற்படும். இந்த ஓய்வுள்ள வலிக்கு ஒரு வேகம் கிடைக்குது. ஓய்வுள்ள வலிக்கு தானே அது வெளியேற திசையில ஒரு வேகம் கிடைக்குது. எனவே வலி மீது ஒரு விசை இதாக்குமே. ரைட். வலி மீது இப்படி ஒரு விசை இதாக்கும். வெளியேறு வலி மீது இப்படி ஒரு விசை இதாக்கும். எஃப் அட மறுதாக்கம் பலூன் மீது தாக்கும். பலூன் மீது அட மறுதாக்கம் தாக்கும். வலி மீது உள்ள விசை காரணமா வலி வெளியேறும். அட மறுதாக்கம் பலூன் மீது தாக்க பலூன் அதுக்கு எதிர்த்து செல்லும். இந்த கன்செப்ட் தான் நாங்கள் அடுத்த கேள்வி அப்படித்தான் கேட்கிறாங்க. ரொக்கெட்லாம் பயன்படுத்தாதான் எரிபொருளை எரித்து தானே உயர் அமுக்கத்தை உருவாக்கி அதை உயர் அமுக்கத்தில் வெளியேற்று. அது வெளியேற்றத்துக்கு ஒரு விஷயம் தொழிற்படுமே. அது மறுதாக்கம் இந்த ரொக்கெட்ல எதிர்த்து சில தாக்கும் என பயன்படுத்தி மேல் நோக்கி எங்கலாம். இதுலயும் அப்படித்தான். இது வெளியேறும் போது வலி மீது ஒரு விஷயம் ஏற்றப்படுது. அது மறுதாக்கம் பலூன் மீது தொழிற்படும். எனவே பலூன் வலி எங்கிற திசைக்கு எதிர் திசையில இயங்கும். சரியா? பலனுக்குரிய காரணம் பலனுக்கு யாது நிகழும் என்பது ஒரு ஏயில் உள்ள பலனை ஒப்பிட்டு விளக்கு. அப்ப என்ன வரும்? ஸ்கீமா பாபம்
ஒரு 7 பலூனில் உள்ள எல்லா புள்ளியிலும் சம அமுக்கம் வழங்கப்படுவதால் விலகல் விசை 0. ஆகவே பலூன் சமலே உள்ளது. ஆகவே உள்ள அமுக்கத்தை வச்சு எல்லா இடத்துலையும் ஒரே அமுக்கம், எனவே விலகல் விசை 0 உட்பகுதியில். ஒரு பியில் களத்து திறக்கப்பட களத்திற்கு எதிரே உள்ள மேற்பரப்பில் வழங்கப்படும் விசை சமப்படுத்த எதிரே விசை இல்லை. பீல சொல்றாங்க இதுக்கு எதிராக இங்க ஒரு விசைக்கு அது சமப்படுத்த இங்க விசை இல்லை. அதான் கொஞ்சம் டிஃபரெண்டான விளக்கம் தாராங்க. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா. சரியா? இப்படி என்ன சொன்னா இதுல எல்லா டிரெக்ஷனும் இப்படி அமுக்கம், இதுக்கு எதிரான அமுக்கம் இங்க உருவாகும், இதுக்கு எதிரான அமுக்கம் இங்க உருவாகும், இதுக்கு எதிரான அமுக்கம் இங்கே உருவாகும், இவரத்துல ஒரு அமுக்கம் அதுக்கு எதிரானது இங்கே உருவாகும், இதுக்கு எதிரானது இங்கே உருவாகும். எனவே விலகல் 0. இங்க அதே மாதிரி இப்படி அமுக்கம் தாக்குது, அமுக்கம் தொழிற்படுது. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று எதிரான திசையில அமுக்கம் தொழிற்படுது. இதுக்கு எதிராக இங்கால, இதுக்கு எதிராக இங்கால. ரைட்? இவரத்துல இப்ப அமுக்கம் தொழிற்படத்துக்கு பலூன் திறக்கப்பட்டே இருக்கிறேன். இங்க அமுக்கம் தொழிற்படத்துக்கு பலூன் மேற்பரப்பு இல்லை, ஆனாலும் இங்கே ஒரு மேற்பரப்பு இருக்கிறது. இந்த எல்லாமே கேன்சல் ஆகும், இது கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். ஆனா இவரை கேன்சல் ஆகுது இங்க விசை இல்லை. எனவே இந்த விசை விளைவிலா தொழிற்பட்ட அவர் மேல் நோக்கி இயங்குது. சரியா? அப்ப டிஃபரெண்டான விளக்கம் தந்திக்கிறான், அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம், சிறந்தது. விளங்குதா? சொல்லு, விளங்குதா? இதை எடுத்தா இதுக்கு எதிரானது இது கேன்சல் ஆகும், இதுக்கு எதிரான விசை கேன்சல் ஆகும், இதுக்கு எதிரானது இங்க கேன்சல் ஆகும், இதுக்கு எதிரானது கேன்சல் ஆகும். தேவை இப்படியும் எடுக்கலாம், இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இங்க இந்த விசை இல்லாமல் போகுது. பலூன் திறந்தா பலூன் மீது விசை தாக்காது. சரியா? அது பலூன்ல இருந்து வலி வெளியேறுது. அப்ப பலூன் மீது இந்த விசை தாக்காது. அப்ப இவர் கேன்சல் ஆக்கி ஏற்கனவே இந்த விசை இப்ப கேன்சல் ஆகாது. அப்ப அவர் தான் என்ன செய்ய இப்ப விரைவில் தொழிற்பட்டு பலூன் எதிர்த்து சிலையும். அப்படிதான் ஸ்கீம்ல ஆசை கொடுத்திருக்காங்க. களத்து திறக்கப்பட களத்திற்கு எதிரே உள்ள மேற்பரப்பில் வழங்கப்படும் விசை சாம்பரத்து எதிரே விசை இல்லை. இதன் காரணமா பலூன் வலி வெளியேறும் திசைக்கு எதிர் திசையில் இயங்கு. அந்த எங்க விசை தொழிற்படுதுன்னு தெளிவாகவே சொல்லிக்கிறாங்க. ரைட்? அப்படி இல்லாமல் இப்படியும் பிரச்சனை இல்லை. அதாவது வலி மீது விசை தாக்க பொதுவாக சொல்லுது, தொகுதியை பார்த்து வலி மீது விசை தாக்க கீழ் நோக்கி இந்த ஓவில் உள்ள வலி ஒரு வேகத்தை பெறுது. அது வேகத்தை பெறுத திசையில வலி மீது விசை தொழிற்பட்டிருக்கணும். ரைட்? அது மறுதாக்கம் பலூன் மீது தொழிற்பட எதிர் திசையில பலூன் எதிர் திசையில் இயங்கும் அல்லது எதிர் திசையில் ஆரம்பிடும். ரைட்? இனி நாங்க தியரி பகுதி அவ்வளவுதான் நினைக்காத, மற்றது கணிப்புகள் வருவோம். பி இந்த கேள்வி ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல வந்துள்ள டெஸ்ட் பண்ணப்பட்டுள்ள கான்செப்ட் தான். விளங்குதா? ரொக்கடிட அமைப்பை தாராங்கள் இப்படி சரியா? விண்வெளி கலம், விண்கலம், ஸ்பேஸ் ஷிப் விண்கலம், ப்ரோப் அடிச்சுதான் விண்வெளி ஆய்வு பகுதி, ஆய்வு பகுதி, ஆய்வு பகுதி. சரியா? செலுத்தப்படும் மேடை மீது இருக்கும் 5900 கிலோகிராம் திணிவுடைய விண்கலத்துடன். சரியா? நல்லா விளங்கடுங்க. இந்த கன்செப்ட் விளங்கதுக்கலாட்டி இது மாதிரி கேள்வி வந்தா ஒரே ஒரு வேலை செய்யலாம். உங்களுக்கு பெத்திபிடி போட்டு விளங்குதா? கன்செப்டில் விளங்கெடுக்கலாட்டு எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி வேலை செய்யலாம், டைம் பாஸுக்கு. ரைட்? பாருங்க, செலுத்தப்படும் மேடை மீது இருக்கும் 5900 கிலோகிராம் திணிவுடைய விண்கலத்துடன் 100 கிலோகிராம் திணிவுடைய விண் ஆய்வு பகுதி இணைக்கப்பட்டுள்ளதா? 5900 கிலோகிராம், இது 100 கிலோகிராம். 12 கிலோகிராம் செகண்ட் -1 என்ற வீதத்தில் எரிபொருளை தகனமடைய செய்து அதன் மூலம் உண்டாக்கப்படும் வெப்பமான வாயுவை அடியில் இருக்கும் மூக்கினூடாக வெளியேற்றுவதன் மூலம் 12 கிலோகிராம் செகண்ட் -1
கலத்தை இயக்க தேவைப்படும் மேன்முக உதைப்பு மேல் நோக்கிய விசை எஃப் எவ்வளவு 9 தர 14 நியூட்டன் பெறப்படுதா. இம்மேன்முக உதைப்பு விசையானது எரிபொருள் தகனமடையும் வீதம் எம்மினது. இந்த விசை எஃப் ஆனது தகனமடையும் வீதம் எம், இது எரிபொருள் தகனமடையும் வீதம் எம்மினது. கலம் தொடர்பாக வாயு வெளியிடப்படும் வேகம் வி இனது. பெருக்கத்தினால் தரப்படுகிறது. ஒரு சாம்பாட தாராங்க F7 MV என்று சொல்லி வசனத்துல தாராங்க விலங்கு எடுத்துக்கணுமா. F7 MV என்று எம் என்பது எரிபொருள் தகனமடையும் வீதம். இப்ப தகனமடைய வீதத்துக்கு சமன அளவு வெளியேறணும். கலம் தொடர்பாக வாயு வெளியிடப்படும் வேகம் ஷார்ப் வேகம், கலம் தொடர்பான வேகம் பெருக்கத்தினால் தரப்படுகின்றது. சரியா? ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்தீங்க கான்செப்ட் தானே. யாராவது கொஞ்சம் வருஷத்து சொல்லுமா. 2003 பார்த்து பார்த்தீங்கன்னா பழைய பாஸ் பேப்பர் கேள்வி 2003 நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. சரியா? ரைட். செலுத்தப்படும் மேடையிலிருந்து களம் வெளியேற தொடங்கும் போது களத்தின் தொடக்க ஆர்முடுகள் யாது? முதலாவது களத்தின் தொடக்க ஆர்முடுகள். அப்ப மேல் நோக்கி F7 MA எப்படி வரும்? செலுத்தப்படும் விசை F மைனஸ் நிறை mg7 m into a. F தாராங்க 9 தர 10 4 90 தர 10 3 போட்டுக்கொள்வேனே. mg எவ்வளவு? மொத்த திணிவு 6000 கிலோகிராம். 6000 கிலோகிராம். அப்ப அது சொல்லலாம் 6 தர 10 3. அப்ப 60 தர 13 ஜி தானே. 60 தர 13 சமன் திணிவு 6 தர 13 இன்டு ஏ. கொடுத்தோயா மொத்த திணிவு 5900 இங்க 100 கூட்டினா 6000 கிலோகிராம். 6 தர 13 இங்க ஜியால பெருக்கினா 10 60 தர 13 எடுக்கலாம். திரும்ப திணிவு 6 தர 13 இன்டு ஏ. 13 எல்லாம் சுருக்கப்படும். 90 மைனஸ் 60 30 சமன் 6a. வேவலம் 5 ms மைனஸ் 2. இதுதான் தொடக்க ஆர்முடுகள். மேன்முக ஆர்முடுகள். சரியா? மேன்முக ஆர்முடுகள் 5 ms மைனஸ் 2. களத்தின் ஆர்முடுகள் மாறல் என கொண்டு புறப்பட்ட 60 செகண்டின் பின்னர் களத்தின் வேகத்தை காண்க. நேரடியானது. v சமம் u சக at. ஆரம்ப வேகம் 0, a 5, நேரம் 60 செகண்ட், ஒரு நிமிடம். ஆகவே 300 ms மைனஸ் 1. களம் தொடர்பாக வாயு வெளிவிடப்படும் வேகம் வீணை கணிக்க. களம் தொடர்பாக சாம்பாடு F7 MV அந்த கீழே தரப்பட்ட சாம்பாடு. F பெருமானம் 90 தர 13. இந்த m என்பது மொத்த தொகுதியின் திணிவல்ல எரிபொருள் தகனம் அடையும் வீதம் 12 இன்டு வி. சுருக்கின எவ்வளவு வரும்? பெருமானம் 3 தொடர்ச்சி வி என்ன பெருமானம் வரும்? 3 சுருக்கினா 4 முறை 6 சுருக்கலாமே. 6 சுருக்கினா 2, 6 சுருக்கினா 2, 6 சுருக்கினா 15. 7.5 தர 13. இது வரப்போது வேகம் 7.5 தர 13 ms மைனஸ் 1. இது பெரிய வேகம் 7500 ms மைனஸ் 1. சரி, அது ஒரு ஆன்சர் சரியான பாருங்க. சரியா புரியுது? ஆன்சர் சரியா? அடுத்த பகுதியை பாருங்க. களத்தின் மீதுள்ள மேன்மை உதைப்பு மாறிலியா இருக்கின்ற போதிலும் எரிபொருள் தானமடையும் போது உண்மையில் களத்தின் ஆர்முடுகள் அதிகரிக்கின்றது. இக்கூற்றை விளக்குக. பிரதானமா என்ன வரும்? அதுல விசை மாறிலியா இருந்தாலும் இந்த மொத்த திணிவு குறையுது. எரிபொருள் வெளியேற திணிவு குறையுது. ஆகவே விளைவு விசை
என்ன நடக்கும்? விலகல் விசை மேல் நோக்கிய விலகல் விசை அதிகரிக்குமே, நிறை குறையுது. விலகல் விசை அதிகரிக்குது, திணிவு குறையுது. ஆகவே ஆர்முடுகள் அதிகரிக்கும். எஃப்ஷாமன் ஐந்தாவது பகுதியில் எஃப்ஷாமன் எம்ஏல கவனிங்க. ஐந்தாவதுல எஃப்ஷாமன் எம்ஏ விலகல் விசை அதிகரிக்கும். எஃப் மைனஸ் எம்ஜி தானே, விலகல் விசை அதிகரிக்கும் மேல் நோக்கி. எஃப் மாறாது, எம்ஜி குறையும், விலகல் விசை அதிகரிக்கும். திரும்ப திணிவு குறையுது. ஆகவே ஆர்முடுகள் அதிகரிக்கும். அதாவது விலகல் விசை அதிகரிக்குது, இப்படித்தானே, விலகல் விசை அதிகரிக்குது, திணிவு குறையுது. அதாவது மேலுக்குள்ள கணியம் அதிகரிக்குது, கீழுக்குள்ள கணியம் குறையுது. அப்ப இதுக்கு அதிகரித்தாலும் ஆர்முடுகள் அதிகரிக்கும், இது குறைந்தாலும் ஆர்முடுகள் அதிகரிக்கும். ரெண்டு காரணமாக என்ன செய்யுது? ஆர்முடுகள் அதிகரிக்குது. இதுதான் ரீசனா விளக்கு. என்ன சொல்லலாம்? விலகல் விசை மேல் நோக்கி விலகல் விசை அதிகரிக்கும், அதாவது எரிபொருள் தகனமடைந்து வெளியேறுவதா, ரைட். கலத்தின் திணிவு குறைகிறது, ரைட். திணிவு குறைந்தாலும் திணிவு குறையுது, எனவே நிறை குறையுது, எனவே மேல் நோக்கி விலகல் விசை அதிகரிக்கின்றது. எனவே விலகல் விசை அதிகரிக்க, திணிவு குறைய, ஆர்முடுகள் அதிகரிக்கும். ரெண்டு காரணமாகவும் அதிகரிக்கும். விலகல் விசை அதிகரித்தாலும் அதிகரிக்கும், திணிவு குறைந்தாலும் அதிகரிக்கும். ரெண்டும் நடக்குது. சரி, மேலே B4 உள்ள சந்தர்ப்பம் தொடர்பாக களத்தின் வேக நேர வரைப்பை பரும்படியாக வரைக. பழமையான வேக நேர வரைப்பு சீரான ஆர்முடுகள் ஆய்ந்த ஒரு நேர்கோடு வரும். இங்க அதிகரிக்கும் ஆர்முடுகள், ஆகவே சாய்வு அதிகரிக்கிற மாதிரி வரணும். இப்படியா சாய்வு அதிகரிக்கிற மாதிரி வரணும். இப்படி சாய்வு அதிகரிக்கிற மாதிரி வரணும். ரைட். நீங்களா ஸ்டார்ட் பண்ணி இவ்விடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி சாய்வு படிப்படியா இப்படி அதிகரிக்கிற மாதிரி வரணும். ரைட். அது வர 4 மிஸ் ஆயிட்டா. ரைட். களம் புறப்பட்டு 60 செகண்டின் பின்னர் புவி தொடர்பாக வாயு வெளியிடப்படும் வேகத்தை காண்க. புவி தொடர்பாக இந்த ஸ்பேஸ் ஷிப் எடுத்து அவட வேகம் 300 ms மைனஸ் தான். அப்ப VSE 300. ஸ்பேஸ் ஷிப் எத்தனை எடுப்பேன்? எரிபொருளை அல்லது fuel F1 எடுப்பேன். VF fuel அல்லது ஏன் எடுக்கலாம். ரைட். VFS என்ன இது? அல்ல ஏன் எடுங்களே, ஏன் எடுப்பமே காற்று. VAS எவ்வளோ? 7500 கீழ் நோக்கி. ஓடம் சார்பாக வழியின் அல்லது எரிபொருளின் வேகம் 7500. இந்த ஷார்ப் வேக கோட்பாடு போடுங்க. ஷார்ப் வேக கோட்பாடு. ஷார்ப் வேக கோட்பாடு சும்மா போட்டு எடுக்கலாம்னா எடுங்க, பிரச்சனை இல்லை. அப்படிலாம் ஷார்ப் வேக கோட்பாடு. கேள்வி என்ன? VAE இது வரும். VAS plus VSE. VAS கீழ் நோக்கி 7500, VSE மேல் நோக்கி 300. கழிச்சா கீழ் நோக்கி 7200 ms மைனஸ் வரும். சரி, இதுதான் புவி சார்பாக எரிபொருள் வெளியேறும் வேகம். இந்த பகுதி முடியுது நினைக்கி. இந்த பகுதி முற்றா முடியுது. இப்போ அடுத்ததில் கொஞ்சம் டிஃபரெண்டாக கேட்குறாங்க, வேறொரு கான்செப்டா. ஒரு சீருள்ள தொகுதி ஒரு கிடை நேர்கோட்டு பாதையில் 1.8 தர 10 ms மைனஸ் 1 வேகத்தில் பயணிப்பதை ஒரு டி காட்டுகிறது. அதாவது இந்த விண்வெளி ஓடம், அதாவது விண்கலம் இந்த விண்வெளி ஆய்வு பகுதியை புவி ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக மேலே கொண்டு போய் ஒரு கட்டத்தில் இவரை ஏதாவது ஒரு அந்த ஒழுக்கல செய்மதியலிக்கு ஒழுக்கு. நான் இதை பத்தி ஈர்ப்பு புலம் பாடத்துல படிப்போமா? ஈர்ப்பு புலம் பாடம் 5ஆவதுல செய்மதிகள் புவியை சுற்றியுள்ள புவி மையத்தை மையமாக கொண்ட வட்டப்பாதைகள் இயங்கும்.
பிற நோக்கமாய்க்கும் இந்த செய்மதிய அதாவது இந்த ஆய்வு மையத்தை ஆய்வு பகுதி இந்த ஒழுக்கு கொண்டு போகும். இப்போ இங்கேயும் தான் கொண்டு போறது பாருங்க, இப்படி கொண்டு போனது, இது இப்படி கொண்டு போறது. இது என்ன செய்யணும்னா இப்படி இங்க கொண்டு போய்த்து அப்படியே இந்த ட்ரக்குக்கு மாற்றி விடுது. ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தூரம் கொண்டு போகணும். கொண்டு போய்த்து அவரை கிடையாக புவிக்கு மேற்பரப்புக்கு சமாந்தரமாக இயங்க விடும். இப்ப அப்படி ஏதோ இவர் டேர்ன் ஆகிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, டேர்ன் ஆன சந்தர்ப்பத்தை சொல்றாங்க. ஒரு சீல் தொகுதி ஒரு கிடை நேர்கோட்டு பாதையில் 1.8 தர 10⁻³ ms-1. இதை பத்தி நான் டீட்டெயிலா படிப்பேன் செய்மதிகளோட இயக்கத்துல. சரிதானே? அதாவது ஈர்ப்பு புலத்துல செய்மதிகள் இயக்கம் கன்செப்டுக்கு பலனாவாக்கி இவர் புவி மையத்தை மையமாக கொண்ட வட்ட பாதைகள்ல தான் செய்மதிகள் இயங்கும் சொல்லு. புவியீர்ப்பு விசைய மைய நாட்டு விசையாக கொண்டு ரைட். அது இவரத்துக்கு அவசியம் இல்லை, இவரத்துக்கு ரொக்கட்டவே இல்லை. இவர் அப்படியே ஈர்ப்பு புலத்துக்கு எதிராக அந்த குறித்த தூரம் கொண்டு போயிட்டு அப்படியே இந்த ஒழுக்குக்கு சேர்க்கணும். இந்த ஒழுக்கன்னு சொல்றது எப்பவுமே கிடையா தான் நீக்கிறது, கிடையா உள்ளா பார்த்தா கிடையல். ஆனா புவி மேற்பரப்பு சார்பா பார்த்தா கிடை, புவி மேற்பரப்பு சார்பா கிடையா இயங்கும். ஆனா அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அந்த ஆய்வு மையத்தை அங்க கொண்டு போய் இப்ப விடுதான். இந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த விண்கலம் பயன்படுத்தப்படுது, இவர் அங்க கொண்டு போது மாத்திரம் தான் கொண்டு போயிட்டு இந்த ஒழுக்குக்கு கொண்டு போய் அதை விட்டுட்டு அவர் திரும்ப ரிட்டர்ன் வருவார். சரியா? ரைட். பாருங்க, அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் கேட்கிறாங்க. இது இப்படி கொண்டு போகப்படுது பாருங்க, கிடையாக இப்படி கொண்டு போகப்படுது. இங்கெல்லாம் ஸ்பேஸ் ஷிப்புக்கு தான் இது ஏதோ ஒரு காலத்துல வெடிக்குதாங்க. 1.8 தர 10⁻³ ms-1 போகுதான். இரண்டு பகுதியா வெடிப்பு தான், வெடிப்புக்குட்படுதான். எனவே உந்த காப்பு தத்துவம் வெடிப்பினால் உருவாக விசைகள் அக விசைகள், அப்படித்தானே? வெடிப்பினால் உருவாக விசைகள் அக விசைகள். எனவே உந்தம் காப்படையும், புற விசைகள் தொழிற்படாது, உந்தம் காப்படையும். பிற வேகம் தாராங்க 2 தர 10⁻³ ms-1, 2 தர 10⁻³ ms-1. ரைட். இந்நிலையில் தொகுதியின் மொத்த திணிவு 600 கிலோகிராம். ஏற்கனவே எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணினது? தொடங்கும் நேரம் திணிவு எவ்வளவு? 6000. இந்த நிலையில் என்ன 600? இப்ப நடந்து ஏதாவது மிஸ் ஆகி அப்படியே இப்படி 6000 600 மாறினா எரிபொருள் மிகப்பெரிய அளவு கொண்டு போற இல்லையா? எரிபொருள் மிகப்பெரிய அளவு அந்த ஸ்பேஸ் இதில் அது அவ்வளோ பெருசாக இருக்கிற ரீசன் எரிபொருள் தான் அவ்வளோ பயன்படுத்தப்படுது. ஏண்டா ஈர்ப்புக்கு எதிராக அவரை மேல் கொண்டு போது பெருமளவு எரிபொருள் தேவைப்படுது. திணிவுல பெரும்பகுதி எரிபொருள் தான். அப்ப எரிபொருள் முழுவதும் அல்ல, பெரும்பாலான பகுதி எரிந்து முடிஞ்சு. அப்ப திரும்ப வரத்துக்கு ஈர்ப்புல சிம்பிளா வரலாம். ஈர்ப்பின் எரிபொருள் பயன்படுத்தணுமா? இல்ல. விண்வெளிக்கு மேலே கொண்டு போதான் சக்தி அவசியம், கீழே வரத்துக்கு அவசியம் இல்லை. ஈர்ப்பு காரணமாக சுயாதீனமா வரலாம். விலங்குதானே? ரைட். ஒரு சீருள்ள தொகுதி ஒரு கிடை நேர்கோட்டு பாதையில் வேகத்தில் பயணிப்பது ஒரு டி காட்டுகிறது. நில தொகுதியின் மொத்த திணிவு 600 கிலோகிராம். வெடிப்பின் மூலம் ஆய்வு பகுதி விண்கலத்திலிருந்து வெளித்தள்ளப்படுகிறது. இது ஒரு ஈயில் காட்டப்பட்டுள்ளது. வெடிப்பின் பின் ஆய்வு பகுதி 2 தர 10⁻³ ms- வேகத்தில் அதே நேர்கோட்டில் பயணிக்கிறது. சரியா பார்த்து அவருடைய திணிவு மாறுகள்ல, அவர் 100 தான். மொத்தமா 600 கிலோகிராம். இவர்ல எரிபொருள் இல்லை, இந்த ஆய்வு பகுதியில் எரிபொருள் இல்லை, அந்த ஸ்பேஸ் ஷிப்ல தான் விண்கலத்துல தான் காணப்படும். இங்க 100 கிலோகிராம், இங்க 500 கிலோகிராம். சரியா? வெடிப்பின் சற்று பின் விண்கலத்தின் வேகம் யாது? வெடிப்பின் சற்று பின் விண்கலத்தின் வேகம் யாது? வி என்று போடுவோமே, சிம்பிளா உந்த காப்பு தத்துவம் என்ன? உந்த காப்பு தத்துவம். ஆரம்ப மொத்த உந்தம் 600 தர 1.8 தர 10⁻³ 1.8 km/s -1, 1.8 km/s -1. இது மிகப்பெரிய வேகமா? ஒரு செகண்டுக்கு 1.8 கிலோமீட்டர் பயணிக்குது, மிகப்பெரிய வேகம். பொதுவா இந்த செய்மதிகள கதி பெரிய கதிகள் தான் நீக்கிறது. சரியா? செய்மதிகள் புவியை சுற்றி வர செய்மதிகள கதி உயர் பெருமானங்களா காணப்படும். ரைட். சட்டைகளை யோசிப்பாங்க, புவியில இந்த கதியை பெறலாம் எங்களுக்கு. புவியில 1.8 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு
ஒரு செகண்டுக்கு 1.8 கிலோமீட்டர் பயணிக்கின்றது தெரியல. இப்போ வாகனங்கள் போகிற மேக்சிமம் அது எவ்வளோ? வாகனம் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் பாதைகள் எவ்வளோ பண்ணிக்கு ஹைவேஸ்ல ஒரு செகண்டுக்கு 100 கிலோமீட்டர் இப்போ ஒரு செகண்டுக்கு அல்ல, ஒரு அவருக்கு 100 கிலோமீட்டர் வீதத்தில். சரியா? ரைட். 18 கிலோமீட்டர் இப்போ அவருண்டா 5 ms -1 36 10 வரும் 72 20 அது 2 மணி கிடப்புமே 144 144 அந்த அளவு போகலாம். ஆனால் சில விஐபி வாகனங்கள் அப்படி போகும், அப்படி போய்த்தானே. ரீசெண்டாக சில ஆக்சிடென்ட் நடந்தீங்க. ஒரு பார்லிமெண்ட் மினிஸ்டரோட அவர் கிட்டத்தட்ட 144 கிலோமீட்டர் இப்போ அவர்கிட்ட 150 கிட்ட போயிருந்து ஒரு செகண்டுக்கு 40 மீட்டர். சீசல்ல ஒரு செகண்டுக்கு எவ்வளோ? 40 மீட்டரில் எவ்வளோ? 1800 மீட்டர் ஒரு செகண்ட். மிகப்பெரிய ஒரு வேகம். செய்மதிகள கதை அப்படிதான், மிக உயர் கதிகளாக இருக்கும் செய்மதிகளில். ரைட். அது ஏன் உயர் கதிகளாக வாரதுன்றது நாங்கள் ஈர்ப்பு புலத்தில் படிப்போமா, ஈர்ப்பு புலத்தில் படிப்போம். ரைட். இனி நாங்கள் அது மிச்சமாக அவசியம் இல்லை எங்களுக்கு. இந்த கவு தத்துவத்தை போடுவோம். இனி 500v + 100 தர 2 தர 10 சாரி இது சுருக்கினா 2 0 எல்லாத்தையும் சுருக்கலாம். 2 0 2 0 சுருக்கலாம். இங்க 18 6 6 8 48 4 மிச்சம் 6 1 6 4 10 10.8 தர 13 மைனஸ் 2 தர 13 சமன் 5v 5v. இதை கழிச்சா எவ்வளோ? 10.8 2 கழிச்சா 8.8 தர 13 சமன் 5v. 5 13 சுருக்கலாமே 1000 5 202 வரும் 200. இப்போ v சமன் இங்கே 2 0 2 16 ஒரு 0 குடும்பம் இல்லா போகுமே. இப்போ 0 2 16 ஒன்று மிச்சம் 2 14 ஒன்றும் 17. சரியா? சுருக்கல் சரியான்னு பாருங்க. சுருக்கல் சரியா? ரைட். 1760 ms -1. வெடிப்பின் முன் இத்தொகுதி கொண்டுள்ள இயக்க சக்தியை விட வெடிப்பின் பின் இத்தொகுதி கொண்டுள்ள மொத்த இயக்க சக்தி அதிகமாகும் என்பதை கணிப்புகள் மூலம் காட்டுக. சக்தி மாற்றம் என்ன? கணிப்புகள் மூலம் காட்டுச்சு என்ன? ஆரம்ப சக்தி எடுங்க, ஆரம்ப இயக்க சக்தி. இப்போ சுருக்கல் நான் செஞ்சு காட்டல, கன்செப்டை மட்டும் பார்ப்போம். ஆரம்ப இயக்க சக்தி எவ்வளோ வரும்? அரை தர 600 தர 1.8 தர 13 முழுவதையும் பார்க்க. இறுதி இயக்க சக்தி அரை தர 500 தர 1760 முழுவதையும் வர்க்கம் பிளஸ் அரை தர 100 தர 2 தர 13 முழுவதையும் வர்க்கம். கணிப்பு செய்யல பிள்ளைகள், அதை உங்களுக்கு காட்டலாம். இது உயர்வான சரியா? பெருமாள பாருங்க ஸ்கீம்ல ஆன்சர் சத்தியம் 9.72 தர 18 ஜூல் மோத, அதாவது வெடிப்புக்கு முன் வெடிப்புக்கு பின் 9.74 ஆகுது 18 ஜூலா. இது வந்து 9.72 தர 18 ஜூல். இது 9.74 தர 18 ஜூல். அப்ப சக்தி நடந்துக்கு அதிகரிச்சு பொது அப்படி சக்தி அதிகரிக்கலாமா? சக்தி அதிகரிக்கலாமா? வெடிப்புகளின் போது அதிகரிக்கலாம். வெடிப்புல ஏதோ வெடிக்க ரீசன் ஏதோ ஒரு சக்தி வடிவம் இயக்க சக்தியா மாறிக்கிறேன். பொம்பொண்டு பிளாஸ்ட் ஆகுதுன்னா அவளுக்குள்ள இரசாயன சக்தியை நடக்கு இயக்க சக்தியா மாறு. அணுகுண்டுகளாக அவளுள்ள கருச்சக்தின்னு சொல்லு. நான் அணுசக்தி அல்ல கருச்சக்தி இயக்க சக்தியா மாறு அல்ல வெப்ப சக்தியா மாறு. ரைட். ஆகவே என்பதை கணிப்புகள் மூலம் காட்ட. சரி, இவ்வியக்க சக்தி அதே காரணம் தருக. வெடிப்பின் போது அவளுள்ள ரசாயன சக்தி அல்லது ஏதோ ஒரு வடிவ சக்தி இயக்க சக்தியா மாறி இருக்கும். காரணம் கொடுத்திருக்கிறாங்க. வெடிப்பின் காரணம் இரசாயன சக்தி அல்லது உட்சக்தி அல்லது வெப்ப சக்தி என்பன இயக்கப்பட்ட சக்தியாக மாற்றம் அடையும். வெப்ப சக்தி என்பதை விட இரசாயன சக்தி உட்சக்தி, ரசாயன சக்தி அல்லது உட்சக்தி வந்து இயக்க சக்தியாகவும் வெப்ப சக்தியாக மாற்றம் அடைவது சிறந்தது. ரசாயன சக்தி உட்சக்தியும்
ரசாயன சக்தி இருக்கலாம் அல்லது அது வெடிப்பு காரணமாக உட்சக்தி இயக்க சக்தியாக மாறும். அதுக்கு மேலுமா வெப்பமும் பிறப்பிக்கப்படும். பொதுவாக வெடிப்புக்களை வெப்பம் பிறப்பிக்கப்படுதானே, வெப்ப சக்தியாக மாறும். ரைட். வெடிப்பின் போது விண் ஆய்வு பகுதி மீது 2 மில்லி செகண்டிற்கு ஒரு சராசரி விசை தாக்குகின்றது. எஃபின் பெருமதியை காண்க. கணத்தாக்கு உந்த மாற்றம் என்ன? எஃப் இன்டூ டி டெல்டா எம்பி. கணத்தாக்கு இறுதி உந்த மைனஸ் ஆரம்ப உந்த. ரைட். அப்ப எஃப் வந்து 2 மில்லி செகண்ட், 2 தர 10⁻³ சமன். எம் வந்து 100 கிலோகிராம் பொதுவாக எடுக்கலாம். இறுதி வேகம் 2 தர 10⁻³ மைனஸ் ஆரம்ப வேகம் 1.8 தர 10⁻³ அப்படித்தானே. 1.8 வந்தது இப்ப 2 மாறுது. அப்ப 2 மைனஸ் 1.8 அது சுருக்கினா 1 தர 17 நியூட்டன் வருது. 1 தர 17 நியூட்டன். 1 தர 17 நியூட்டன். பாருங்க இவரத்துல பாருங்க, இவரத்துல வரப்போது 2 1.8 கழிச்சா தசம் 2 தர 13 தசம் 2 தர 13 இங்க 100 பெருக்கினா 20 தர 13 எடுக்கலாம். 20 2 சுருக்கலாம் தானே. அப்ப 10 தர 13 10⁻³ அங்கே போகணுமா 13 ஆகவே 17 வரும். 1 தர 17 நியூட்டன். சரி, இது அவங்களுக்கு தேவையான இவருக்கும் பயன்படுத்தலாம். அதாவது இவரில் உள்ள விசையை கருதி செய்யலாமே, அல்லது இவரில் தொழிற்பட்ட இவருக்கும் கணத்தாக்கு உந்த மாற்றம் போடலாம். இதில் உள்ள விசையை கருதி ஆய்வு பகுதியில் உள்ள விசையை கருதி கணத்தாக்கு உந்த மாற்றம் போடலாம். அல்லது இவரில் உள்ள 500 கிலோகிராம் பகுதி அதை பார்த்து கணத்தாக்கு உந்த மாற்றம் என்பதை போடலாமா? சரி, கணத்தாக்கு உந்த மாற்றம் போட்டு அதுக்கும் அதே ஆன்சர் எடுக்கலாம். உங்களுக்கு விஷய இதுல என்ன தாக்க மறுதாக சோடி விசைகள் இங்க கண்டாலும் இதுல விட எடுக்கலாம். இவருக்கும் பயன்படுத்தலாம் கணத்தாக்கு உந்த மாற்றம், அல்லது இவருக்கும் பயன்படுத்தலாம் கணத்தாக்கு உந்த மாற்றம். ரைட். இதே கான்செப்ட்ல 2003 கேட்கப்பட்டதுதான். பாஸ்டேபிள் ஒரு ஃபுல் எஸ்ஸே வந்த பகுதி தான் இது. அதனால ஃபைனல் எக்ஸாம் வரத்துக்கு அதே வெயிட்ல உள்ள ஒரு பகுதி தான். அதோட முடிவு வேணா